பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிதியோன் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி யாராவது என்னை பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்களாம் கை தூக்கலாமா? இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை கர்த்தரை அறியாத ஜனங்களிடத்தில் கொண்டு போய் கொடுக்குற ஊழியம் தான் தி கிடியன் இன்டர்நேஷனல் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் 90க்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை கர்த்தரை அறியாத ஜனங்களிடத்தில் இலவசமாய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இந்தியாவில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மொழிகளில் நம்ம இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, போஜ்புரி, மலையாளம், இந்த மாதிரி ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா சந்தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் அந்த மலைப்பகுதியில் இருக்கும். அவங்களுடைய மொழியிலையும் நம்ம மொழிபெயர்த்து இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை அவங்களிடத்துலையும் போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையால். இது பார்த்திங்கன்னா இந்த ஊழியம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறோன்னா இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மிலிட்ரி, ஆர்மி கேம்ப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைபிளை கொடுக்குறோம். அப்புறம் ஹோட்டல்ஸ், மோட்டல்ஸ், ஜெயில், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கர்த்தருடைய கிருபையால் இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை இலவசமாக கொண்டு கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு சில சாட்சியை நான் உங்களிடத்தில் பிறகு பகிர்ந்துக்கிறேன். இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா முழு நேர ஊழியர்கள் இல்லை. முதலாவது நாங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலையை செய்து கொண்டு தான் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இப்படி சபையில் பர்மிஷன் கொடுத்தோன்னா இந்த ஊழியத்தின் காரியங்களை சொல்லிவிட்டு பிற்பாடு சாயங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் 4 to 6 நம்மளுடைய சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை அங்கே இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்கிட்டையும் ஜெபிச்சுட்டு வருகிறது எங்களுடைய காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.5 கோடி வேதாகமல் நாங்கள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் 5 லட்சம் வேதாகமல் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். சென்னையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேலான வேதாகமல் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இந்த தீவு தேடலில் வந்து கிட்டத்தட்ட 85,000 வேதாகமல் ஆண்டவர் கொடுக்க கிருபை செய்தார். எங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டால் போடவே பர்மிஷன் இல்லை. ஆனாலும் அந்த ஸ்டாலை எங்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட அங்கே வந்த கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஜனங்கள் இந்த வேதத்தை வாங்கி கொண்டாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனையோ இஸ்லாமிய குடும்பங்கள் இந்த வேதத்தை பெற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் ரகசியமாக நாங்கள் ஏசப்பாவை வந்து வழிபடுறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாட்சி சொன்ன குடும்பங்கள் அநேகம். ஸோ இப்படியாய் கர்த்தருடைய கிருபையால் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதில் நான் ஒரு சில சாட்சியை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என் மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய தாயார் தன்னுடைய மகளை பார்த்து சொல்கிறாங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா நசீமா. அவங்க கொளத்தூர் பகுதியில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாட்கள் மிகவும் அருமையாகி போய் கொண்டிருந்தது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு முதுகு பகுதியில் ஒரு வலி வந்துருச்சு. அந்த வலி நிமித்தமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய முதுகு பகுதியில் இருக்கிற தண்டு வளத்தில் இருக்கிற வந்து ஜவ்வு வந்து விலகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம். ஸோ இப்படி ரிப்போர்ட் வந்ததுனால அவங்க வந்து தொடர்ந்து மருத்துவமனையில் போய் அநேக காரியங்கள் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு முன்னேற்றமும் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு முன்னேற்றமும் வரல. ஸோ அநேக செலவுகள் பண்ணுறாங்க. போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லை. ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, இனி உங்களால் என்ன பண்ண முடியாது, எழுந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் விற்று செலவழித்து காரியங்களை மேற்கொள்கிறாங்க. ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அவங்க படுத்த படுக்கையாகவே இருந்தாங்க. நம்மளுக்கு தெரியும், படுத்த படுக்கையாக இருந்தனா அந்த முதுகு பகுதியில் என்ன இருக்கும், அந்த பெட்சோல் சொல்லக்கூடிய அந்த புழு பூத்த நிலைமையில் தன்னோட உறவுகள் கூட அவங்க கிட்ட வர்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்களாம். ஏன்னா அவ்வளோ நாற்றம் அடிக்குமா. எல்லாரோடையும் கைவிட்டப்பட்ட நிலைமையில் அந்த சகோதரி அவங்களுடைய கணவருமாரும் அவங்களுடைய தாயாரும் தான் அந்த சகோதரியை பாதுகாத்து கொண்டு இருந்தாங்க. 2 சில்லை பிள்ளைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெரியவங்க ஆகிட்டாங்க. ஸோ அப்படி எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் அந்த சகோதரி இருந்தாங்க. எங்களுக்கு அன்றைக்கு ஒரு தருணம் கிடைத்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இந்த பைபிளை கொடுத்து கொண்டு இருந்தோம். அந்த சகோதரிகிட்ட போய் கொடுத்தோம். இதை வாசிங்க, ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நாங்கள் வாசிக்க மாட்டோம் பிரதர், நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள், நீங்கள் வேணால் இங்கே வச்சுட்டு போங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி நாங்கள் என்ன பண்ணோம், இந்த பைபிளை வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்களுடைய காரியத்தை நான் முதல்ல சொல்கிறேன். அவங்களுடைய கட்டின் முனையை யாராவது தொட்டுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 10 முறை பிரசவை வலி வந்தால் எந்த அளவுக்கு வலி தெரிக்குமோ அந்த அளவுக்கு வலி வந்து மூளையில் பாதிக்குமா. ஸோ அப்படி ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க. ஏன்னா அவங்களால வந்து
ரைட்லேயும் திரும்ப முடியாது, லெஃப்ட்லேயும் திரும்ப முடியாது. இப்படியே விட்டத்தை பார்த்து அதான் சீலிங்கை பார்த்து தான் படுத்து கொண்டே இருக்கணும். இப்படி அவங்களுடைய காரியம் இருந்தது. அவங்களுக்கு நம்ம கூட நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, போர்டு போட்டிருப்பாங்க, என்னென்னு, நோ ஆப்ரேஷன் ஒன்லி மெடிசன். அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிலாம் உங்களை குணப்படுத்த முடியாது, மருந்து மாத்திரையால் தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு, ரிப்போர்ட்டே வந்துடுச்சு. ஆனால் அந்த சகோதரியும் கர்த்தர் சந்தித்தார். அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணப்படுது. கிட்ட அவங்களுக்கு எந்த டாக்டர் ஆப்ரேஷனே பண்ண முடியாதுன்னு சொன்னாரோ, அதுக்கு முன்னாடி ஒரு காரியம், இந்த பைபிளை கொடுத்துட்டோம், அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம், ஒரு டைம் பாஸ்க்கு படிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை எடுத்து வாசித்தாங்க. நம்மளுக்கு தெரியும், அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20, 19, 20, 21 வசனம் நம்மளுக்கு தெரியும். யாராவது அந்த வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா உடனே? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். நானே சொல்லட்டுமா? இயேசு எழுந்து மத்தேயு 9, 19, 20, 21. இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தேங்க்யூ. ஸோ அந்த இடத்துல நடந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். ஏசப்பாவுடைய தொங்கலின் வஸ்திரத்தில் தொட்டதன் மாத்திரத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வாசிக்கும் போது அந்த சகோதரிக்குள்ள ஒரே ஒரு காரியம், ஏசப்பா இந்த ஸ்திரீக்கு வந்தால் நீங்கள் சுகத்தை கொடுப்பீங்களா, நீங்கள் எனக்கு சுகத்தை கொடுங்க, நான் உமை குறித்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரங்கள் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு தூக்கமே இல்லை. ஸோ இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது அவங்க தொடர்ந்து படிக்க ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்தார். அந்த நித்திரையில் கர்த்தர் அவங்களுக்கு தரிசனமாகி, மகளை திரும்பி படு, நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதுகு பகுதியில் யாரோ தொட்டா மாதிரி ஒரு காரியம். அவங்க துள்ளி ஊச்சி பார்த்துருக்காங்க, ஆனால் அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை. அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்னை யாரோ தொட்டாங்களே, எனக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்களா, இப்போ தான் என்ன பண்ணேன், உனக்காக துவா பண்ணிட்டு வந்தேன், சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி என்ன பண்ணுறேன், இப்போ தான் மந்திரம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சிறு வயதுலேருந்து காணாத அந்த தரிசனத்தை இந்த வேதத்தை எடுத்து படிக்கும்போது அவங்க தரிசனம் பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி எந்த டாக்டர் அவங்களுக்கு ஆப்ரேஷனே பண்ண முடியாது சொன்னாரோ, அதே டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் கழித்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு விழிச்சு பார்த்தாங்க, எந்த ஒரு ஒலியும் இல்லாமல் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம என்னங்க பண்ணுவோம், சுகத்தை பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்கிறதே கஷ்டம்தான் சபையில். வேணால் அவங்க அப்படி பண்ணலங்க. அங்கே ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வரும்போது நம்மளுக்கு தெரியும், அவங்களுடைய யூரின் பேக் அவங்க அம்மா பிடிச்சிக்க இந்த பைபிளை அவங்க கையில் எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்கிட்டையும் இதை வாசிங்க, இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், இதை வாசிங்க, இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த இஸ்லாமிய சகோதரி, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா நசிமா, இன்றைக்கு தேபோரா, இதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய சபையில் கொளத்தூர் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. ஹல்லேலூயா. இது எங்களுடைய முயற்சி இல்லைங்க, தேவன் பாராட்டின கிருபை. ஏன்னா ஏசாயா 55:11 சொல்லியிருக்கிற அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமனாய் திரும்பினதே இல்லை, அது செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணுமா, நிச்சயமாய் செய்யும். இப்படியா அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த சின்ன காரியத்தின் மூலமாக தான் இந்த அநேக அற்புதமான காரியங்கள். ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ நான் எங்கள் சண்டேஸில் எங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கிடச்சிது. ஸோ நாங்கள் போய் ஜஸ்ட் ஒரு டெலிவரி பாய் நாங்கள் பண்ணுவார், ஒரு போக வேண்டிய இடத்துக்கு அந்த பொருளை கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்துவார். ஆனால் கர்த்தர் அதை வெளியே செய்வார். இப்படி தான் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி அநேக சாட்சிகள் நான் சொல்ல முடியும், டைம் பத்தாது. ஆனால் ஒரு சில சாட்சியை நான் இன்னொரு சாட்சி சொல்கிறேன். ஆப்பிரிக்கா தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையும் தன்னுடைய அப்பாவும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை. ஸோ அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கூலில் இந்த பைபிளை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு 2 பைபிளை வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளை அவங்க அப்பா கிட்ட ஒரு பைபிளை கொடுக்குறா, அவள் ஒரு பைபிள் வச்சுக்கிறா. அவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தா. அவங்க அப்பா ரட்சிக்கப்படலை. இந்த பிள்ளை கிறிஸ்து அறிந்த பிள்ளை தொடர்ந்து பைபிளை மாத்திரம் வாசிச்சே இருப்பாள். அவங்க அப்பாவுடைய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கத்தில் வேலை செய்கிறது. ஆப்பிரிக்காலாம் உங்களுக்கு தெரியும், அந்த சுரங்கம் அந்த மாதிரி காரியங்கள். ஸோ அப்படி சுரங்கத்தில் வேலை செய்கிறதுனால அவங்க அப்பா கிட்ட இந்த பைபிளை கொடுத்துட்டு, அப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த பைபிளை வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன்னா ஒரு வேலைக்கு போயிட்டாருன்னா கிட்டத்தட்ட வீடு திரும்புறதுக்கே ஒரு 4 நாள் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பைபிளை படிங்க, படிச்சுட்டு நீங்கள் ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், இந்த பைபிளை
பின்னாடி வந்து ஒரு சிக்னேச்சர் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து சொல்லிட்டா. ஸோ ஒவ்வொரு முறையும் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு திரும்பி வருவார். அந்த ஜாக்கெட் அங்கே சுரங்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ட்ரெஸ் போட முடியாது, அந்த நல்ல ஒரு பெரிய ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டு தான் அவங்க கோட் போட்டு தான் அந்த உள்ளே போக முடியும். ஸோ இப்படி அந்த ஜாக்கெட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க அப்பா வந்து அந்த ஜாக்கெட்டை கழட்டி வைக்கும்போது இந்த பைபிள் எடுத்து பார்ப்பா, அவங்க அப்பா வந்து சைனே பண்ணியிருக்க மாட்டார். அதாவது ஏசப்பாவை நான் சொந்த ரட்சகராக இன்னும் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லிட்டு ஒரு கையொப்பம் போடவே இல்லை. ஸோ இதை கண்டு அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வருத்தம். தொடர்ந்து அவங்க அப்பாவுடைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறா. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு சுரங்கத்துலேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி சுரங்கம் வந்து இடிந்து விழிஞ்சிருச்சு, அதனால் வந்து நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கள், சுரங்கத்துக்கு வாங்க. ஸோ இப்படி சுரங்கத்துலேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களால் உங்கள் உயிரை காப்பாற்றிக்க முடியும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு 15 எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்க வந்து ஃபோன் மூலயமா தெரிவிக்கிறாங்க. சுரங்கத்துள்ள போகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும், திரும்பி வரணும்னா முடியாத காரியம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுரங்கம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ இந்த பிள்ளைக்கு அந்த காரியம் தெரிவிக்கப்பட்டது. அந்த பிள்ளை உடனடியாக அந்த இடத்துக்கு வரா. அந்த இடத்துக்கு வரும்போது எல்லாரும் அவங்க அப்பா கூட வேலை செஞ்ச எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பிணங்களாக திரும்பி வராங்க. ஒவ்வொரு பிணமும் அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அப்பாவுடைய பிணம் அந்த இடத்துல வந்ததுனால அவங்க அப்பாவுடைய பிணத்தையும் போட்டாங்க. அந்த பிள்ளை வந்து ஒன்றுமே பண்ணல, அழுவும் இல்லை, ஒன்றுமே செய்யலை. குடுகுன்னு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவங்க அப்பாவுடைய ஜாக்கெட்டை எடுத்து இந்த பைபிளை எடுத்து பார்த்துருக்கா. அந்த பைபிளில் வந்து பின்னாடி ஒரே ஒரு சிக்னேச்சர் போட்டிருந்தது. அவர் என்ன பண்ணார், ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சைன் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அன்றைக்கு அவர் யோசிச்சா இதை வாசிக்காமல் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், எங்கள் அப்பா சைன் பண்ணியிருக்க மாட்டார், இதை வாசிச்சதுனால தான் சைன் பண்ணியிருப்பார். ஸோ கண்டிப்பாக என்னுடைய அப்பாவை வந்து நான் பரலோகத்தில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகத்தோடு ரொம்ப ஹல்லேலூயா தேவனுக்கே மகிமை என்று அவ கத்தும்போது அங்கே இருக்கிற அவங்க கூட இருந்த எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நீ உனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சா, ஏசப்பாவுக்கு மகிமை என்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்க, உங்கள் அப்பா இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இன்றைக்கி எங்கள் அப்பா வேணால் இங்கே இறந்துருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பாவை நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக பரலோகத்தில் பார்ப்பேன். இன்றைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சுவிசேஷத்தை அந்த பிள்ளை சொன்னால், கர்த்தராகிய தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டுங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணலாம், எங்கள் அப்பாவை மாதிரி பரலோகத்தில் வந்து நீங்களும் வந்து இடம் பெறலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொன்னால், அன்றைக்கே அங்கே இருக்கிற குடும்பத்தில் ஒரு 15 குடும்பங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க, பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஸோ நான் வந்த காரியம் பார்த்தீங்கன்னா 3 காரியம் தாங்க. முதலாவது, உங்களுடைய ஜெப உதவி எங்களுக்கு வேணும். ஏன்னா நாங்கள் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அயனாவரம் பகுதியில் இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை கொடுத்து கொண்டு இருந்தோம். நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க இப்போ ரொம்ப நிறைய பேர். அவங்களாம் வந்து இந்த பைபிளை வந்து கிழிச்சு பொட்டியாக கொளுத்தி எங்கள் மேலே வந்து மத மாற்ற சட்டம் போட்டோம்னு சொல்லிட்டு அன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் பண்ண ஒரே ஒரு காரியம் என்னென்னா, எங்களுக்கு தெரிஞ்ச சபைகள் விசுவாச குடும்பங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கோம், எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை மாத்திரம் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அன்றைக்கே எந்த ஒரு கேஸும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கர்த்தர் எங்களை வெளியில் வர கிருபை செய்தார். எங்களுடைய பாதுகாப்பு மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய சென்னை சிட்டியில் சுவிசேஷம் சொல்ல முடியாத நாட்கள் பெருகி கொண்டு இருக்கு. நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, அறுவடைய மிகுதி ஆட்களும் கேட்கல, குறைவு. அறுவடைனா இருக்குது, மிகுதியாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 144 கோடியே போயிட்டே இருக்குது. இந்த இத்தனை பேருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது யாருடைய கடமைங்க? நம்மளுடைய கடமை தான். ஸோ சுவிசேஷம் சொல்லனா என்ன வரும்? ஐயோன்னா என்னங்க? ஆபத்து. யாருக்கு வரும்? நம்மளுக்கு தான் வரும். சுவிசேஷம் சொல்லலாம் நம்மளுக்கு தான் என்ன வரும்? ஆபத்து வரும். ஸோ தொடர்ந்து நீங்களும் சுவிசேஷம் சொல்லுங்கள். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஐயா கிட்ட ஆலோசனை வாங்கி சாயங்காலம் ஒவ்வொரு நாட்சிகளையும் நாங்கள் 4 to 6 இந்த பைபிளை வந்து ஃப்ரீயாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுடைய பொறுப்புகள் எதுவுமே இல்லைன்னா ஐயா கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்களும் இந்த ஊழியத்தில் வந்து பங்கு கொள்ளலாம், கட்டாயம் இல்லை. 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 50 ரூபா தேவைப்படுது. நம்ம இன்றைக்கு இப்படி வெளியில் போயிட்டு ஒரு டீ ஒரு பஃப் சாப்பிட்டோன்னா என்ன ஆச்சு? 50 ரூபா காணாமல் போயிடும். ஆனால் இன்றைக்கு ஒரு தருணம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, கர்த்தருடைய ராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒரு இஸ்லாமிய சகோதரியை தெபோராவை மாற்ற முடியும்னா, சாது சுந்தர் சிங் ஐயா எத்தனை பேர் தெரியும்? ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர், அவரும் புதிய ஏற்பாடு படித்து தான் ரசிக்கப்பட்டவர். அதே பார்த்திங்கன்னா ரவி சகர் ஐயா நம்ம சென்னையில் பிறந்து அமெரிக்கா தேசத்தில் போய் சுவிசேஷம் ஊழியம் செய்தவர். ஸோ இப்படி அநேக ஊழியர்களை இந்த கிடியன் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி மூலமாய் இந்த புதிய ஏற்பாடு ரசிக்கப்பட்டு அநேகர் எழும்பியிருக்கிறாங்க.
ஸோ இதற்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனி சபைகள் எதுவுமே இந்த ஊழியத்துக்கு இல்லை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபையால் நீட்டப்பட்ட கரங்களாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஒரு சபையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அந்த இடத்துல இந்த ஊழியத்தை பற்றி சொல்லுவோம். அந்த கொடுக்குற காணிக்கையை தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், பைபிளை பிரிண்ட் பண்ணி கர்த்தர் எரியாஜனத்தில் போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொடுக்குற காணிக்கை ஒன்றுமே வந்து எங்களுடைய பர்சனல் செலவுக்கோ எங்களுடைய டீக்கோ எங்களுடைய பெட்ரோலுக்கோ நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. வெறும் பைபிள் பின் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான். அது இதர செலவுகள் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எங்களுடைய சொந்த பணத்தை போட்டு தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், கட்டாயத்தினால இல்லை, விசனத்தினால இல்லை, கர்த்தர் உங்களிடத்துல பேசியிருப்பார். ஆனால் நீங்கள் இந்த ஊழியத்தை இணைந்து தாங்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 1 பைபிள், 5 பைபிள், 10 பைபிள் கர்த்தர் உங்களிடத்தில் என்ன பேசியிருக்கிறாரோ ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் அதை காணிக்கையில் கொடுத்து எங்களை தாங்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டெல்லியில் ஒரு சகோதரர் சொன்னார், என்ன சொன்னார், யாராவது கேள்விப்பட்டீங்களா? கிறிஸ்துவே இல்லாத தேசத்தை மாற்றிடுவேன்னு சொன்னார். கேள்விப்பட்டீங்களா? நான் ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம சொல்லுவோம், கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக எல்லாருடைய வீட்லேயும் போய் இந்த வேதம் போய் சேர வேண்டும் என்ற முழு நிச்சயத்தோடு தான் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாக்காகவும் சபை மக்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். இந்த வேதாகம ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் எழுப்பின எல்லா சாட்சிகளுக்காய் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற ரட்சிப்புக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியங்களினுடைய தேவைகள் சந்திக்கப்பட இன்னும் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று எழும்பி செயல்படுகிற அநேகர் எழும்பணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை, அதுபோல் ரட்சிப்பை அனுதினமும் கொடுக்கிற இந்த ஊழியத்துக்காக இன்றைக்கு நீங்கள் காணிக்கைகளை உற்சாகமாக கொடுங்க. இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது அந்த காணிக்கை சேகரிக்கிறவர்கள் வரும்போது நீங்கள் நல்ல உற்சாகமான காணிக்கைகளை செலுத்துங்க. தேவநாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில்
காணிக்கைகளுக்காய் தொடர்ந்து கேட்க போற கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஊழியர் கிதியோன் அவர்கள் ஜெபிப்பார். ஸ்தோத்திரம். స్తోత్రం ఆండవరే துதிக்கிறோம் தாப்பனே சர்வல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நேற்றும் இன்றும் மாறா தேவனா கர்த்தாவே நன்றி ஏத்தோடு தாப்பனே ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் தாப்பனே ஹல்லேலூயா இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிதியோ இன்டர்நேஷனல் இயேசப்பா ஊழியத்தை ஆசீர்வதியும் தாப்பனே ஹல்லேலூயா தேவல சந்தியும் தாப்பனே ஹல்லேலூயா இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே ஹல்லேலூயா இந்த ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்த தாப்பனே இயேசப்பா ஒவ்வொரு கர்த்தரையும் ஆசீர்வதியும் தாப்பனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் தாப்பனே ஹல்லேலூயா இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே ஹல்லேலூயா தேசங்களை சேகர இயேசப்பா இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் தாப்பனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஊழியத்தால சந்தியும் தாப்பனே ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அநேக அற்புத அதிசயங்களை இயேசப்பா இந்த ஊழியத்தோட சேவகாம ஸ்தோத்திரம் தாப்பனே ஹல்லேலூயா அநேக ஆத்மகளை இயேசப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சித்த இயேசப்பா தேவ சமுத்திரத்தில் கொண்டு வந்துகாம ஸ்தோத்திரம் தாப்பனே ஹல்லேலூயா இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தாப்பனே ஹல்லேலூயா தேவனே தாப்பனே இயேசப்பா தாசன மார்த்த தாப்பனே இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே ஹல்லேலூயா நீ பேசும் தாப்பனே நீ பேசும் தெய்வம் தாப்பனே ஹல்லேலூயா அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவ ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை வசனங்களை இயேசப்பா நீ கொடுத்த ஆசீர்வாதம் தாப்பனே ஹல்லேலூயா அப்பா தேவ ஜனங்களுக்கு இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே ஆசீர்வாதம் கடந்து செல்ல நீ ஆசீர்வாதம் தாப்பனே ஹல்லேலூயா வார்த்தை வசனத்தை கொண்டு இயேசப்பா நீ பேசும் ஆசீர்வாதம் அன்பிச்சு மத்தக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இப்பொழுதும் கிதியோன் ஊழியத்திலிருந்து வந்திருக்கிறதான அருமையான ஐயா உதயகுமார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள். நம்ம ஜெபத்தோடு எல்லாரும் அந்த செய்திக்காக ஜெபத்தோடு நீங்க காணப்படுங்க. கர்த்தர் இந்த நாளில் பேச வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சிறு பையனாக இருக்கும்போது இந்த சபையினுடைய தலைமை போதகர் ஐயாவை எதிர்ச்சியாக சந்திக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். எங்கள் வீட்டு பக்கத்திலே வந்தார். திடீர்னு எதிர்ச்சியாக சந்தித்தேன். ஆனால் சில காரியங்களை ஆலோசனை சொன்னார். ஆனால் இன்று அவருடைய கிளை சபையில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டு செய்த அந்த கிருபைக்காக ஆண்டவரை முதலாவது நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எங்களுக்கு வாய்ப்பளித்த சபை போதகரையாக்க நன்றி செலுத்திக் கொள்கிறேன். சபை மூப்பவர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கடைசி பாகம். நீங்கள் உங்களுடைய அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடைவிலாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்று அறியீர்களா? நீங்கள் உங்களுக்கு சொந்தமே இல்லை. நமக்கு சொந்தம் இல்லை. நீங்கள் உங்களுடைய அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நம்ம எல்லோரும் கிரயத்துக்காக கொல்லப்பட்டிருக்கிறோம். நம்ம இந்த பூமியில் அநேக ஜனங்கள் உண்டு. இந்த சென்னையில் இந்த கொடுங்கூர் பகுதியில் இந்த சின்னாண்டி மடத்தில் நிறைய ஜனங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மை சிறு கூட்டமாக சேர்த்திருக்கிறார். நம்ம சேர்த்த நோக்கம் என்னென்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆண்டவர் இந்த கூட்டத்தில் இருக்கும்படி தான் நம்மளை ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு கடமைக்கு மற்றவங்கள போல இருக்கணும்னால நாம் ஒரு விசேஷமான ஜனங்கள். நம்ம ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னென்னா இந்த காரியம்தான். அவருக்கு முன்பாக நிற்கணும். தேவனுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குண்ணியாருக்கு முன்பாக நிற்கணும். அந்த மகா பெரிய கூட்டத்துக்குள் நம்ம எல்லாம் பங்காக இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் தனியாக நம்மளை பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். நம்ம பக்கத்தில் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனாலும் நம்ம எதற்காக பிரிச்சுக்கணும்? இந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம விசேஷமான ஜனங்கள். ஏன்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை கிரயத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாக நம்மை கிரயத்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்திருக்கிறார்.
நமக்காக அவர் அந்த கொல்கத்தா மலையிலே சிலுவையிலே அறையப்பட்டு அந்த விழாவில் குத்தப்பட்டார். அந்த கடைசி ரத்தம் முழுவதும் போகிற வரைக்கும் அவர் குத்தப்பட்டார். நாம் எல்லாரும் யாருன்னா விசேஷமான ஜனங்கள். இப்போ நம்ம யாருக்கு சொந்தம்? இப்போ நம்ம யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு தான் நம்ம சொந்தம். நம்ம வந்து நம்ம சரீரம் வந்து அவருடையது, நமக்கு சொந்தமானது இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறதுக்கு நம்முடைய காரியம் அல்ல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது. ஏன்னா மற்றவங்க செய்யலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க செய்யலாம், உங்கள் வீட்டு பக்கம் எதிர்க்க இருக்கவங்க எதுனாலும் செய்யலாம், எந்த அநியாயம் பண்ணலாம். ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஆண்டவர் நமக்குன்னு சில சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறார். ஏன்னா என்ன சொல்கிறாரு, நான் வந்து உன்னை கிரயமாக வாங்கியிருக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு சொந்தம், நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக நானே எனக்கு சொந்தம் இல்லை, நான் ஆண்டவருக்கு தான் சொந்தமானவன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். பாருங்க, நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். நம்ம எந்த மனுஷனுக்கும் அடிமைப்பட வேண்டிய காரியமே இல்லை. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஏன்னா அவர் தன் சொந்த ரத்தத்தையே நமக்காக கொடுத்துருக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரை நமக்காக கொடுத்துருக்கும் போது, அவர் ரத்தத்தை நமக்காக கொடுத்துருக்கும் போது, அவர் மூலமாக எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம எந்த மனுஷனுக்கு நம்ம அடிமையாக தேவையில்லை, எந்த மனுஷன்கிட்டே நம்ம போய் கையாந்த தேவையில்லை. ஏன்னா நம்ம கிரயத்து கொல்லப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய சபையின் மனவாட்டி, ஆண்டவருடைய மனவாட்டி. சபை என்பது ஆண்டவருடைய மனவாட்டி. நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம்தான் சொந்தம். மனுஷனுக்கு நம்ம அடிமையாகணும்னு எந்த அவசியமும் இல்லை. தேவன் நம்மளை விசேஷத்தமான ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், 1:6 வசனம் பாருங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடைவிலாகிய உங்கள் சரீரத்தினாலும், தேவனுக்கு உடைவிகளாக உங்கள் சரீரம், இந்த சரீரம் தேவனுக்கு உடைவிலாக சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். சரீரத்தையும் தேவன் தான் படைத்தார், நம்ம ஆவியும் தேவன் தான் அவர் சொந்தமானது. அதை நம்ம அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம அவரை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? நம்ம சொந்த இஷ்டத்துக்கு போய் சொந்த விருப்பத்துக்கு செஞ்சுட்டு நம்ம சரீரத்தை பாவத்துக்கு அடிமை கொடுத்துட்டு அவரை மகிமைப்படுத்த முடியுமா? ஒரு 10 குடும்பத்தை மத்தியில் நான் மாத்திரம் கிறிஸ்தவ குடும்பமாக இருந்துட்டு அந்த குடும்பத்தில் அதே காரியத்தை செஞ்சால் ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார். ஆனால் அந்த 10 குடும்பத்துக்கு நாம் ஆண்டவருக்கு மகிமையாக தம் சரீரத்தை அந்த ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்தும் போது அவங்க மற்றவங்க எல்லாருக்கும் முன்பாக நம்ம ஆண்டவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக அவங்களுக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையும் மாற்றப்படும், நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும், நாமும் தேவனுக்கு மகிமையாக ஜீவிப்போம், நம்ம குடும்பமும் அநேருக்கு முன்பாக மகிமையாக உயர்ந்த நிலைமையை காணப்படும். நம்ம சரீரத்தை வந்து ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். நம்ம சரீரம் வந்து நம்ம சொந்தமானதில்லை, சரீரத்தை நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம். இந்த காலத்தில் அநேக காரியம் அப்படி தான். தேவனுக்கு முன்பாக அடிமையாகணும், தேவனை தேடணும் என்ற உணர்வே இல்லை. ஐயா கூட சொன்னாங்க, ஒரு 8:30 மணி சபைனா 8:30 மணிக்கு வரணும், கரெக்டாக வரணும். ஏன்னா நம்ம தேவனை தேடி வந்திருக்கிறோம், மகா உன்னதமான தேவனை தேடி வந்திருக்கிறோம். அவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ போய் பார்க்க சொன்னால், ஒரு கவுன்சிலரை பார்க்க போனால் நேரத்துக்கு ஓடி போய் பார்ப்போம். இப்போ பார்ப்போமா இல்லையா? ஒரு கவுன்சிலரை பார்க்கணும், ஒரு காலேஜ் அட்மிஷன் வேணும் அப்படின்னா போய் உடனே அந்த நேரத்துக்கு போய் பார்க்க நிற்கிறோம் இல்லை. ஆனால் தேவனை தேடி வருவதற்கு மகா உன்னதமான ராஜா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ அதிகாரமுள்ள தேவன், சர்வ ஞானமுள்ள தேவன், சர்வத்தை ஆளுகை செய்கிற தேவன். ஆனால் அவரை தேடி வருவதற்கு நம்ம இஷ்டம் இல்லை, அந்த ஒரு பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லை. ஆண்டவசனம் சொல், கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படாமல் தான் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு மனுஷனுக்கு பயப்படுறோம், மனுஷனுக்கு அடிமையாகாத. கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய தேவனாக இருக்கிறார். எவ்வளோ நம்ம சாட்சியில் கேட்டுருக்கிறோம், எத்தனை ஊழியக்காரன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ தான் கேட்டாலும், ஐயா சொன்ன மாரி பாம்பாட்டி எவ்வளோ வினோதமாக ஓதுனாலும் செவிட்டு உரணி போல தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து உங்களை சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் நம்மளாம் இது
ஒரு பாட்டு பாடினாங்க, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு பாடும்போது எண்ணெய் வந்து வேறு பக்கமாக போச்சு. அந்த எரிகோ கோட்டை சுற்றி வராங்க. யோசுவாவோட முதல் நாளில் எக்காலம் ஊதணும், சுற்றிட்டு வந்து நிற்கணுன்னாங்க. 2வது நாள் 7வது நாள் மட்டும் 7 முறை சுற்றணுன்னாங்க. ராகாப்பிட்ட சொல்கிறாங்க, ராகாப் நாங்கள் வந்து இந்த எரிகோவை நாங்கள் அழிச்சிடுவோம். அதனால் இந்த இடத்த ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல வந்து ஒரு அடையாளம் சகுப்புணல் போட்டிருக்கு, இதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அதனால் செய்கிறா அந்த எக்காலம் ஊதுறாங்க. முதல் நாள் எக்காலம் ஊதுறாங்க. ராகாப் என்ன பண்ணியிருப்பா? ஓடி இருப்பா. வந்துட்டாங்க, எரிகோ பட்டத்தை அழிக்கிறது வந்துட்டாங்க. நான் ஓடி போய் என்ன பண்ணா, பக்கத்தில் தன் சொந்த குடும்பம் சொந்த ஐயோ வந்து நம்ம அழிஞ்சு போயிடுவோம், வா இந்த வீட்டுக்குள்ளே நமக்கு இன்னும் ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க, வா என்ன சேர்த்துருப்பான். 7 நாள் நான் ஓடி இருப்பா. தன் பிள்ளைங்களுக்காக ஓடி இருப்பா, தன் குடும்பத்திற்காக சொந்த பந்தங்களுக்காக அந்த வீட்டை சேர்த்துக்கொள்ளும்படியாக ஓடி இருப்பா. ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கண்டிப்பாக எரிகோ பட்டணம் அழிய போகுது, நம்ம தப்பிக்கணும்னா நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம், சிகப்புணல் கட்டிய வீட்டில் நம்ம அடையாளம். ஆனால் அவன் பண்ண காரியம் என்ன? தினம் ஓடி இருப்பா. ஓடி தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா விரும்பி இருப்பான். தன் சொந்த பந்தங்களை தேடி வந்திருப்பான், சேர்த்து தன் வீட்டில் வைத்திருப்பான். அதனால தான் அந்த எரிகோ பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்ட போதும் அந்த ராகாப்பேட்ட ஒரே குடும்பம் பிழைத்தது. அந்த ராகாப்பின் குடும்பம் ஒரு காரணம் என்ன? ராகாப் விழித்து கொண்டாள். அதே போல் வெளிப்படுத்த வச்சதை படிங்க. 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அது போய் 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், 7ஆம் தூதன் வரும்போது 7ஆம் தூதன் 7 முறையாக. வெளிப்படுத்த விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்த விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. பாருங்க, 7ஆம் தூதன், 7ஆம் தூதனுடைய 6ஆம் தூதன் மூடி முடிச்சிடுவான். அதுக்கடுத்து 7ஆம் தூதன், அது 7 முறை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ எச்சரிக்கை காலம், எச்சரிக்கை கொடுத்துட்டு எவ்வளோ ஊழியக்காரங்க சொல்கிறாங்க கடைசி காலம்னு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம நாமே ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியல, நம்ம நாமே தேவனை தேடி வர முடியல, நாமே தேவனை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த அழைப்பை ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்ட அந்த அழைப்பை நம்ம அசட்டை பண்ணி கொண்டு இருக்கோம். பிறகு எப்படி நம்ம சொந்த பந்தங்களை நம்ம ஆதாயம் பார்க்க முடியும்? அந்த ராகாப் பாருங்க, அந்த ஒரே ஆனால் என்ன சொல்ல வேசின்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் அவங்க செய்த காரியம் எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம். தன் குடும்பம் முழுவதை காப்பாற்றி கொண்டாள். அது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரேல் தேசத்தின் வம்ச வரலாறில் முக்கியமான இடத்தை பெற்றுக்கொள்கிறாள். காரணம் என்ன? அந்த தேவனை தேடக்கூடிய உணர்வு. அந்த அதான் சொல்ல, கர்த்தருக்கு பைபிளர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. நாம் கர்த்தருக்கு பைபிளும் போது நம்ம உணர்வு இருக்கணுங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9, 10, 11. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்கு பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுது, நான் பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ, நான் பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ, நான் உங்களுக்கு ரத்தம் சிந்தது வீணாய் போயிற்றோ. நான் பரலோகத்தின் மேன்மையை, சிங்காசத்தின் மேன்மையை விட்டு நம்மை போல மனுஷ ரூபமான தேவகுமாரன், நமக்கு அடிக்கப்பட்ட தேவாட்டிக்குட்டி, நான் பிரயாசப்பட்டது எல்லாம் வீணாய் போயிற்றோ. அவர் எவ்வளோ பயந்திருக்கிற காரணம் என்ன? நம்முடைய அழிவுக்காக பயந்திருக்கிறார். ஐயோ என் ஜனங்கள், நான் சேர்த்து வைத்த ஜனங்கள், அதுதான் நான் சொல்கிறேன். 10 கன்னிகளை சொல்கிறார். 5 கன்னிகள் புத்தியுள்ள கன்னிகள், 5 கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகள். காரணம் என்ன? கன்னிகள்னால சபை தான், சபையில் இருக்கிறவங்க தான் 10 பேர். அந்த 10 பேரில் 5 பேர் தான் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாத. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எல்லாரும் புத்தியுள்ள கன்னிகளாக இருக்கோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் பயந்துருக்கிறேன். வரக்கூடிய நாட்கள் கொடிதான நாட்கள், நம்முடைய பிள்ளைகளை கவனித்து கொள்ளக்கூடிய நாட்கள், நம் பிள்ளைகளுக்காக நம்ம அழுவக்கூடிய நாட்கள் இருக்கிறோம். ஏன்னா இந்த காலத்தில் எத்தனையோ சின்ன பெண் பிள்ளைகள் எல்லாம் சீரழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த செல்போன் மூலமாக
இந்த கல்லூரியில் படிக்கிற இந்த பெண்கள், எங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பெண்கள் நாசமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நம் பெண் பிள்ளைகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? வாலிப பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? நம்முடைய கர்த்தரை நம்ம கனம் பண்ணும்போது நம்ம பெற்றோர்கள் நம் குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அந்த அங்கலாய்க்கும் போது தான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வரும். நாமே அசட்டையாக இருந்தால் தேவனை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 8:30 மணிக்கு வர்றது ரொம்ப கடினமான காரியமா? ஒரு காலைல 5 மணியோட சரின்னு சொல்லலாம். 8:30 மணி. ஆனால் ஐயா அவ்வளோ வருத்தப்படுறார். உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்கிற காரியம் எதுவும் நம்ம செய்கிற காரியம் எந்த காரியம் வாய்க்காது. நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த கர்த்தருக்கு பயந்து நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோன்னு பயந்து ஓடியாரணும். அப்போ தான் தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நம் குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. எப்படி ராகாப்பூர் குடும்பம், அந்த முழு குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அந்த நோவா குடும்பம், அந்த ஒரே குடும்பம் தான் 8 பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. நாம் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டு அலட்சியம் பண்ணிகிட்டே இருந்தால் அது நமக்கு தான் கேடாக இருக்கும். கர்த்தர் மிகவும் சொல்கிறார், நான் பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ, சபையாக என் மக்களே, கன்னியாக உனக்காக மணவாளனாக வரப்போகிறேனே, எப்படி நீங்கள் 5 புத்தியில்லாத கன்னிகளை போல மாறினா என் நிலைமை, உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அதுக்காக நான் பயந்துருக்கிறேன். நீங்கள் புத்தியில் கன்னியாக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். என்னோடு நீங்கள் மகிழ்ந்திருப்பீங்க, என்னோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க, என்னோட சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் புத்தியில்லாத கன்னிகளை போல நீங்கள் கதவு அடிக்கப்பட்டால் நான் வந்து வாரம் வந்து பிரயாசப்பட்டதான் நீங்கள் வீணாக போயிடுமே. என்னை ஆராய்ச்சிங்க, சுதிச்சிங்க, ஆனால் அந்த புத்தியில்லாத கன்னிகளை போல அந்த எண்ணெயை நீங்கள் ஆயத்தமாக்காமல் போயிட்டீங்களே. அது ஆண்டவர் எவ்வளோ வருத்தமான காரியத்தை, அதுக்காக தான் ஆண்டவர் வருத்தப்படுறார். அதுக்காக தான் ஆண்டவர் வருகையும் தாமதித்துக்கொண்டு நம் சபையை மக்கள் இன்னும் அந்த கூட்டத்துக்காக, அந்த திரளான கூட்டத்தை கண்டேன்னு சொல்கிறார்ல, அந்த கூட்டம் இன்னும் அவர் முன்பாக சேரலை. அதனால தான் ஆண்டோட வருகை இன்னும் தாமதித்து கொண்டே இருக்குது. அந்த எண்ணிக்கை அவர் கண்களுக்கு முன்பாக வரலை. அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு சபையும் கூட்டி சேர்க்கிறார். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பாருங்க, பலியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள், என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். பாருங்க, அவர் பலியை கூட்டும்படியாக அவர் ரொம்ப விரும்புகிறார். நம்ம ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். நம்ம விசேஷமானவங்க. நம்மளுடைய அழைப்பு மிக விசேஷமான அழைப்பு. எத்தனையோ மக்களுக்கு வீணாக ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வாலிப பெண்கள் சிறு பசங்களாம் வந்து காத்திருப்பது அது தேவனுக்கு எவ்வளோ பெரிய பிரியமான காரியம். ஆனால் அதே காரியம் நாம் தேவனுக்கு உகந்தவர்களாகும் சரீரத்தை, கிரியத்துக்கு கொள்ளப்பட்ட அந்த சரீரத்தை தேவனை மகிமைப்படுத்தினா அந்த சரீரத்தினுடைய செய்கைகளை அந்த பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு, பிசாசானுக்கு ஒப்பு கொடுக்காத மனுஷனுக்கு நிறைய பேர் மனுஷன் சொன்ன டக்குன்னு கேட்டுருவான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு யாரும் பயப்படுறதே இல்லை. அதான் நம்ம மனுஷருக்கு எந்த அடிமையாகாதபடிக்கு நாம் தேவனுக்கு அடிமையாக இருக்கும்போது நம்ம சரீரத்தை நம்ம ஒடுக்கி தேவனை பயந்து தேவனை கனப்படுத்தும் போது நம்ம ஆவினால் தேவனை மகிமைப்படுத்த நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், நம்ம எல்லாரும் கூட்டி சேர்க்கபடியாக விரும்புகிறார். அவர் பலியினாலே நம்மை பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள். நம்ம எல்லா பரிசுத்தவான்களும் என் பலியினால் நீங்கள் நம்ம எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்கு முன்பாக நிற்கணும். அதுதான் அந்த திரளான கூட்டத்தில் நிற்கணும். அதுதான் அவருடைய மிகவும் விருப்பமான காரியம். நம்ம எல்லாரும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நம்ம மறுபடியும் கேட்டு மறுபடியும் நம்ம சரீரத்தை நம்ம ஆவியை நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்தனா அது நமக்கு மிகவும் மோசமான காரியமாக முடிஞ்சிடும். தேவன் எவ்வளோ பேர் அற்புதமான நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் மரித்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். எப்படி அந்த கானா ஊர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். ஆனால் இன்று வரைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் அற்புதம் அதிசயம் செய்த ஆண்டவர் மரிக்கலை. எத்தனையோ ராஜாக்கள் மரித்தாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க, அவர் கல்லறைகள் மூடப்பட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய ராஜா, யூதருக்கு ராஜாவாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர், அற்புதம் அதிசயம் செய்தவர், உயிரோடு எழுந்தவர். அவர் தவிர வேறு யாரும் உயிரோடு எழுந்ததில்லை. அவர் மாத்திரம் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை அதிபதியான சாத்தானை ஜெயித்தவர். சொல்ல ஜீவகாலமெல்லாம்
மரண பயத்தில் அடிமையாக இருந்த நமக்காக அந்த மரணத்துக்குள்ளாக சென்று அந்த மரணத்தை உத்தரித்து அந்த பாவத்தின் சம்பளத்தை ஜெயித்து நமக்கு பெரிய விடுதலை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். நாம் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம விரும்பி நம்ம செய்யும்போது, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது மெய்யாகவே நமக்கு பெரிய நன்மை உண்டாகும், நம் குடும்பத்துக்கு உண்டாகும். நாம் யாரும் நம்ம அழைப்பை அசட்டை பண்ண வேண்டாம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நம்மை ஆசீர்வதிக்கவே அவருக்கு பிரியம், அவர் நம்மளை உயர்த்தவே நமக்கு பிரியம். எல்லா காரியத்திலும் நம் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பை தருவது அவருக்கு பிரியமான காரியம். நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். தன் சரீரத்தை கிரயத்து கொள்ளப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்பட்டாரே, அந்த கிரயத்திற்காக நாம் முழுவதுமாக சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்போது, நம்முடைய ஆவியை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது மெய்யாகவே நம்மை பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ராகாபை போல தன் குடும்பத்தையும் தன்னையும் காப்பாற்றணும், தன் குடும்பத்தை காப்பாற்றணும், சொந்த பந்தங்களை காப்பாற்றணும். அதுவே பெரிய காரியமாக இருக்குது. நாம் இன்றும் விழித்து கொள்வோம். ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லிடுறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன அவருக்கு ஒரு திருமண வயதானதும் அவருக்கு வேறு பசங்களில் மகளுக்கு திருமண வயது நெருங்கிடுச்சு. அப்போ சொல்கிறார், நான் நல்ல ராஜா, தன் பெண்ணை வந்து மற்ற ராஜாங்களுக்கு கொடுத்தா அந்த ராஜா வந்து நம்ம நாட்டை அடிமையாக்கிடுவான், என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு அறிவிப்பு சொல்கிறார், இந்த தேசத்தின் மக்களுக்கு நான் ஒரு நல்ல மனுஷனை தெரிந்து கொள்ள, என் பெண்ணை திருமணம் பண்ணும்படியாக தெரிந்து கொள்ள போகிறேன். நல்ல வாலிபர்கள் வந்து இதில் பங்கு பெறலான்னார். அப்போ வராங்க, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட வராங்க. நல்லா அப்போ டெஸ்ட் வைக்கிறார், வில் வித்தை வைக்கிறாரு, கோல் சண்டை வைக்கிறாரு, அம்பு எறிது வைக்கிறாரு, கல் எறிதல், பல விதமான மல்யுத்த போட்டி, உடல் பலம் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொன்றாக வராங்க. கடைசியில் 10 பேர் மாத்திரம் செலெக்ஷன் ஆகுறாங்க. அப்போ சொல்கிற ராஜா எல்லாம் சரியாக இருக்குது, அவங்க 10 பேரும் பார்த்தா சரியாக இருக்காங்க. அப்போ ராஜா பண்ணுறாரு, ஆளுக்கு ஒரு விதை கொடுக்குறாரு. 10 பேருக்கு 10 விதை கொடுக்குறாரு. இந்த செடி எப்படி வளருதோ அதை பார்த்து தான் என் பெண்ணை வந்து கொடுப்பேன்னு சொல்லுவார். 10 பேரும் போகிறாங்க. சொன்ன 1 மாதம் டைமு, 10 அந்த விதை எப்படி விளையுதோ அதை பொறுத்து தான் என் பொண்ணை கொடுப்பேன்னுவார். சரின்னு எல்லாம் போகிறாங்க. அந்த 1 மாதம் கழிஞ்சு வராங்க. எல்லோரும் ஒரு பெரிய செடி, நல்லா செடி, சில செடியில் பூ பூத்துருக்கு. ஆனால் ஒருத்தந்து மாத்திரம் செடியே வளரலை, செடியே அப்படியே மொட்டையாக இருக்குது. ஆனால் பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ ராஜா வந்து கேட்குறாரு, என்னப்பா வந்து செடியில் உண்டு மட்டும் செடியே வளரலையான்னு. ஆமாம் ராஜா, செடியே வளரலை அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, இவன் தான் எனக்கு என் மருமகன், இவனுக்கு தான் மனைவி, என் மகளை மனைவியாக கொடுக்க போகிறேன்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன செடி நல்லா வளர்ந்துருக்கு, அவங்களெலாம் விட்டுட்டு வெறும் ஒன்றுமே இல்லாதருக்கு. அப்போ சொல்கிறார், நான் கொடுத்தது வேக வைத்த விதை, நான் கொடுத்தது வேக வைத்த விதை. வேக வைத்த விதை வளருமா? வளராது. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஏமாத்துறீங்க, உங்கள்கிட்ட உண்மையே இல்லை. இவன் மாத்திரம்தான் உண்மையான மனுஷன். இவன் நிச்சயமாகவே என் மகளையும் காப்பாற்றுவான், இந்த தேசத்தையும் இந்த சின்ன நாட்டையும் காப்பாற்றுவான்னு அவனுக்கு கொடுக்குறாரு. நாமும் அந்த மாயமாலமான உண்மையாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பெரிய காரியங்கள், பெரிய பரிசை கொடுக்க காத்திருக்கிறார். நான் அந்த மாயமாலம் பண்ணி கொண்டு பார்த்தா நான் எல்லாத்துக்கும் தெரியும், நல்ல செடி வளர்ந்து செடி வளர்ந்து பூ பூக்குது, எல்லாம் மாயமாலம். நம்ம ஏமாற்றக்கூடிய காரியம் இருந்தால் நிச்சயமாகவே அவன் சொல்கிறார், அந்த 9 பேரும் தூக்கி சிறைச்சாலையை போடுன்றார். அதுபோல் தான் நம்ம நிலைமை அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நமக்கு என்ன தேவை? ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருக்கணும். உண்மையுள்ளவன் உண்மையுள்ள பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, இந்த வெறும் இந்த பைக்கு கார் இல்லை, பரிபூர்ண உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், சிங்காசன பரலோகத்தின் வரக்கூடிய சிங்காசன ஆசீர்வாதம், ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த மகா பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். தேவன் தாமே வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில்
ஹalleluya. நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். ஹalleluya. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் வசனத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நாம் என்னுடைய இஷ்டம் போல வாழ்கிறதற்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், என்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். நான் உங்களுக்காக இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினால கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி கிரயத்துக்கு கொள்ளப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லாவிட்டால் இன்னும் நாம பாவத்தில் தேவனுக்கு கோபமூட்டுகிறதான பலவிதமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தாவே, நீர் என்னை இரட்சித்து கிரயத்துக்கு கொண்டீரே. ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரை கிரயம் செலுத்தினீரே அப்பா. அந்த கிரயத்தினால ரட்சிக்கப்பட்டதான என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நான் வாழணும். ஆண்டவரே, மாய்மால வாழ்க்கை ஆண்டவரை நான் செய்யக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, என்னை வஞ்சிக்கிறவனாய் நான் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் கேளுங்க, வாயை திறந்த ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஹalleluya. ஆண்டவரே, சாதாரண பணத்தையோ ஆண்டவரே பொருளையோ கொடுத்து நீர் எங்களை வாங்கவில்லை அப்பா. உம்முடைய சொந்த இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிரயத்துக்காய் கொண்டு நாங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே எங்களுக்கு வேத வசனத்தை கொடுத்து சபையை கொடுத்து நீர் எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய பரலோக ஸ்லாக்கியத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவன்தான். அதே நேரத்தில் கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட பரிசுத்த இருதயமுடைய ஜனங்களிலேயும் அவர் வாசம் செய்கிற, அவருடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தில் இயேசு வாசம் செய்ய முடிகிறதா? உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹalleluya. கொஞ்சம் யோசனை செய்து ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என்னை இரட்சித்தீர், உமக்கு சாட்சியாய் உமக்கு ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை பிரயோஜனமுள்ள சாட்சியாய் நான் வாழ எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஹalleluya. பவுல் சொல்லும்போது, நான் பிரயாசப்பட்டது எல்லாம் வீணாயிற்றோ என்று சொல்லி பயந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்காய் கிரயத்தை செலுத்தினது வீணாகாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு சாட்சியா இருக்க ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. சுத்த ஆவியே, ஜீவநதியே, எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. சுத்த ஆவியே, ஜீவநதியே, எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. சுத்திகரியும் சுத்திகரியும், பரிசுத்தவானாய் மாற்றி அலங்கரியும். சுத்திகரியும் சுத்திகரியும், பரிசுத்தவானாய் மாற்றி அலங்கரியும். சுத்த ஆவியே, ஜீவநதியே, எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. சுத்த ஆவியே, ஜீவநதியே, எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. அசைவாடும் ஆவியே, என்னை அனல் மூட்டி எழுப்புமையா. ஏற்றரவாளன் பரிசுத்த ஆவி பேச்சிட வாருமையா. அசைவாடும் ஆவியே, என்னை அனல் மூட்டி எழுப்புமையா. ஏற்றரவாளன் பரிசுத்த ஆவி பேச்சிட வாருமையா. அனல் மூட்டி எழுப்புமையா, என்னை தேற்றிட வாருமையா. அனல் மூட்டி எழுப்புமையா,
பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஜனங்கள் அப்பா உமக்கு சாட்சியாய் வாழ உமக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க தேவன் உதவி செய்யப்பா. சோர்வுகள் போக்கி புது பலம் தாருமையா. உன்னத ஆவியே உந்தன் வல்லமையால் நிரப்புமையா. பயங்களை நீக்கி சோர்வுகள் போக்கி புது பலம் தாருமையா. வல்லமையால் நிரப்புமையா. உந்தன் புது பலம் தாருமையா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. அபிஷேகத்துல நிறைந்து இந்த நாளில ஜெபிக்க போறோம். தாருமையா சுதாவியே சிவனதியே எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. சுதாவியே சிவனதியே எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. சத்தியாவியே எம்மை போதித்து நடத்துமையா. கனிகளினாலும் வரங்களினாலும் நிரம்பிட செய்யுமையா. சத்தியாவியே எம்மை போதித்து நடத்துமையா. கனிகளினாலும் வரங்களினாலும் நிரம்பிட செய்யுமையா. போதித்து நடத்துமையா. எம்மை நிரம்பிட செய்யுமையா. போதித்து நடத்துமையா. எம்மை நிரம்பிட செய்யுமையா. சுதாவியே ஜீவனதியே எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. சுதாவியே ஜீவனதியே எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. சுத்திகரியும் எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. ஆண்டவரை சுத்திகரியும் அப்பா. சுத்திகரியும் சுத்திகரியும் பரிசுத்தவானாய் மாற்றி அலங்கரியும். சுத்தாவியே ஜீவனதியே எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. சுத்தாவியே ஜீவனதியே எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லி ஆண்டவரே உடைய வார்த்தைகள் மூலமா இந்த ஜனங்களோடு கர்த்தாவே பேசினீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காய் கிரயமாய் செலுத்தி ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரை ரட்சித்தீரே. உம்முடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் கர்த்தர் உதவி செய்தீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் தேசத்துல இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிரயத்துக்காய் இரத்த கிரயத்தை செலுத்தி ரட்சித்த தேவனே, உமக்கு பரிசுத்தமாய் உமக்கு உண்மையாய் ஜீவிக்கும்படியாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே. உலகத்தினால் தங்களை கரைப்படுத்தி கொண்டவர்களாய் ஆண்டவரே தேவனின் அழைத்த நோக்கத்துக்கு விரோதமாய் ஜீவிக்கிற நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் கர்த்தாவே. பரிசுத்த குறைச்சலான காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்யும். உலக பிரகாரமான மனிதர்களுக்கானாலும் பாவத்துக்கானாலும் சிற்றின்பங்களுக்கானாலும் அடிமைப்பட்டு போகாதபடி ஆண்டவரே தேவனுக்கு சாட்சிகளாய் அப்பா ஒவ்வொருவருக்கும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தாவே ஒவ்வொருவரும் உமக்கென்று கிரியை செய்ய, உமக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, ஊழியங்களை செய்ய இந்த நாளிலே கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் செலுத்தின கிரயம் ஒரு நாளும் வேஸ்டாய் போகாதபடிக்கு, வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்கள் ஜீவியத்தை காத்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாயிருக்க, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல இயேசுவுக்காய் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை செய்ய கர்த்தர் ஜனங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறது, பலிகளினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணினதானே என்னுடைய பரிசுத்தவான்களை எல்லாரையும் கூட்டி சேருங்கள் என்கிற சத்தம் கேட்கப்படும் ஆண்டவரே. அப்பொழுதப்பா எல்லாரும் உடைய சமூகத்தில் பரலோகத்தில் காணப்படத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு இன்றைக்கு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில் கண்களை மூடுவோம். தேவன் இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்களுமே ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்முடைய சமூகத்தில் நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவரை இருக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இன்றைக்கு உம்மை ஆராதித்த அத்தனை ஜனங்களையும் ஆண்டவரை இம்மட்டு நடத்தி வந்த நல்ல தகப்பன் இனிமேலும் கூடவே இருந்து ஆசீர்வைத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகள், எல்லா தொழில்கள், வாகனத்தை ஓட்டுகிறவர்கள் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று உமக்கு சாட்சியாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி தேவரீரன் விளக்கை ஏற்றுவீர், எங்கள் தேவனாய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்னென்ன இருள்கள் இருக்கிறது ஆவிக்குரிய பிரகாரமாய் இன்றைக்கு கேட்டது போல ஆண்டவரே, எந்த விதமான ஆண்டவரே இருள்கள் இருந்தாலும், மாமிச பிரகாரமான இருள்கள் இருந்தாலும் இருள்களை மாற்றி ஆண்டவரே கர்த்தாவே விளக்கை ஏற்றி தேவாபியானவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கிரியை செய்யும்படியாய் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரை. இன்றைக்கு அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் ஆலயத்தில் ஆண்டவரை ஊழியத்தில் பங்கெடுத்ததானே ஆண்டவரே அருமையான சகோதரன் கிருஷ்ணாவுக்காய் ஸ்தோத்திரம், செய்தி கொடுத்ததான ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை இன்னும் ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்திலேயும் ஆண்டவரே பல நாடுகளிலேயும் ஆண்டவரே 200 நாடுகளுக்கு மேலான நாடுகளிலே ஆண்டவரே புதிய ஏற்பாடுகளை ஆண்டவரே மொழிபெயர்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரயாசப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவிதமான துன்பத்தின் நடுவிலும் ஊழியம் செய்கிற கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியத்தை இன்னும் அதிகமாய் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா, ஆயத்தமா, இயேசுவை சந்திக்க